லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை இனப்படுகொலை என்று விமர்சித்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் வேளையில் லெபனானில் இனப்படுகொலை அரங்கேறி வருவதாக கவாஜா ஆசிப் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் மனித குலத்திற்கு சாபம், தீய சக்தி என்றும் முதலில் காசா, பிறகு ஈரான், இப்போது லெபனான் என்று அப்பாவி மக்கள் இஸ்ரேலால் கொல்லப்படுகிறார்கள் என்றும் ரத்த ஆறு ஓடுவது இன்னும் குறையவில்லை என்றும் கவாஜா ஆசிப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேலை புற்றுநோய் போன்ற நாடு என்றும் அவர் விமர்சித்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பிரதமர் நேதன்யாகுவின் அலுவலகம் இஸ்ரேலை அழிக்க தூண்டும் பாகிஸ்தான் அமைச்சரின் கருத்துக்கள் மிகவும் ஆக்ரோஷமானவை என்றும் அமைதி பேச்சுவார்த்தையில் நடுநிலையாளராக செயல்படுவதாக கூறும் ஒரு அரசிடமிருந்து இத்தகைய கருத்துக்களை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் கடுமையாக கண்டனங்கள் தெரிவித்துள்ளது. சர்ச்சை மற்றும் சர்வதேச அழுத்தத்தை தொடர்ந்து கவாஜா ஆசிப் தனது சர்ச்சைக்குரிய பதிவை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கிவிட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற 16வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக கேப்டன் ரஜத் படிதர் 63 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து சற்று கடினமான இலக்கை எதிர்நோக்கி விளையாடி ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரர் வைபவ் சூரியவன்ஷி வழக்கமான தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி எதிரணியினரை கதிகலங்க செய்தார். அவருக்கு உறுதுணையாக விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரலும் அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இருவரின் அதிரடியான ஆட்டத்தால் 18 ஓவர்களிலேயே ராஜஸ்தான் அணி இலக்கை எட்டியது. அதிரடியாக விளையாடிய வைபவ் சூரியவன்ஷி 78 ரன்களும், விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரல் 81 ரன்களும் குவித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். நடப்பு சீசனில் விளையாடிய 4 ஆட்டங்களிலும் தோல்வியை சந்திக்காத ராஜஸ்தான் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது.